நம்மால் 27 டிகிரி உள்ள இந்த நவம்பர் மாத குளிரையே தாங்க முடியவில்லை. ஆனால் மைனஸ் சூழலில் இருந்தால் என்ன ஆகும் என்று சிந்தித்து பாருங்கள். அதுவும் -58 டிகிரியாக இருந்தால் நாம் அதிகபட்சமாக உறைந்து விடுவோம். அப்படிப்பட்ட உலகில் மிகவும் குளிரான ஒரு நகரத்தை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் பூமியில் கடுமையான வெப்பநிலை வேறுபாடுகள் உள்ளன. உறைபனி -100 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இந்த பூமி மிகவும் வித்தியாசமான வானிலை கொண்ட பல்வேறு நிலப்பரப்புகளை கொண்டது. இந்தியா உட்பட உலகின் பல நாடுகளில் கடுமையான குளிர் நிலவுகிறது மற்றும் கடுமையான குளிரால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உலகிலேயே மிகவும் குளிரான இடம் ரஷ்யா நாட்டில் இருக்கும் காசா குடியரசு பகுதியில் அமைந்துள்ளது. உலகிலேயே மனிதர்கள் வாழும் மிகவும் குளிரான பகுதி என்றால் யாக்குட்ஸ்க் என்ற இந்த பகுதிதான். ஒரு காலத்தில் 2500 பேர் வாழ்ந்த இந்த இடத்தில் இப்போது 900க்கும் குறைவான மக்களே வாழ்கிறார்கள். பொதுவாக கோடை காலங்களில் வீட்டில் இருப்பதற்கே மிகவும் சிரமப்படும் நாம் அதனை எதிர்கொள்ள வீட்டிலேயே ஏசி போன்ற மின்சாதனங்களை பயன்படுத்துவோம். ஆனால் வெயில் எப்போது வரும் என்று மக்கள் அனைவரும் காத்து கிடக்கும் ஒரு ஊர் ரஷ்யாவில் அமைந்துள்ளது. அந்த இடம் இதுவரை குறைந்தபட்ச குளிராக -70 டிகிரி வரை பதிவாகியுள்ளது. இந்த இடத்தில் இருக்கும் மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் குளிரிலேயே வாழ்கிறார்கள். இங்கு குறைந்தபட்சம் -50 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. இங்கு மக்களின் கண் இமைகள் கூட உறையும் அளவிற்கு வெப்பநிலை குறைந்துள்ளது. இந்த யாக்குட்ஸ்க் பகுதி ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு வீடுகள், கடைகள், வாகனங்கள் என அனைத்திலும் வெப்பத்தை அதிகரிக்கும் ஹீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. இங்கு நாம் வாகனங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதால் அதற்கு தனியாக ஹீட்டர் 24 மணி நேரமும் பயன்படுத்த வேண்டும். அது இல்லை என்றால் வாகனங்கள் உள்ளே இருக்கும் திரவங்கள் உறைந்து போகும். மேலும் இந்த குளிரிலிருந்து விடுபட முடியாமல் திணறுவதாக இந்த யாக்குத்யா நகர மக்கள் கூறுகின்றார்கள். இந்த வானிலைக்கு ஏற்ப குளிரிலிருந்து தப்பிக்க எல்லா நேரத்திலும் பல அடுக்கு ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும். கோடை காலத்திலும் கூட வெப்பநிலை 0க்கும் கீழே இருப்பதாலும் தண்ணீர் உறைந்து கிடப்பதாலும் இங்கு வசிக்கும் மக்கள் பெரும் சவாலை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அதே போல இங்கு வருடத்தின் கடைசி 5 மாதங்கள் குளிர்காலம் என்பதால் 5 முதல் 6 மணி நேரம் மட்டுமே வெளிச்சம் இருக்கும். இங்கு மனிதர்கள் யாராவது இறந்தால் கூட அடக்கம் செய்ய முடியாது. நிலம் உறைந்து போயிருக்கும் என்பதால் முதலில் பனிக்கட்டிகளை கரைத்து அதன் பின்னரே புதைக்க முடியும். மேலும் இந்த நகரத்திற்கு விமானம் மற்றும் ஒரே சாலை வழி மட்டுமே உள்ளது. அதன் மூலமாகவே இங்குள்ள மக்களுக்கு தேவையான பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றன. இங்கு மிகப்பெரிய பொருளாதாரம் என்றால் அலாஸ்கா மாகாணத்தை போல அதிகப்படியான தங்கம் கிடைக்கிறது. இதனால் இங்கு அதிகப்படியான தங்க சுரங்கங்கள் உள்ளன. இதன் மூலமாகவே மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மேலும் இந்த இடம் உலகின் குளிரான இடம் என்பதால் பல வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு மக்களை இந்த இடம் கவர்கிறது. இதன் மூலமாக இங்கு சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகமாக உள்ளது. அதே போல உலகில் -144 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் அண்டார்டிகாவில் உள்ள கிழக்கு அண்டார்டிகா பீடபூமி நம் பூமியின் மிகவும் குளிரான இடமாக உள்ளது. மக்கள் இந்த அண்டார்டிகாவில் நிரந்தரமாக வசிப்பதில்லை. ஆனால் தற்காலிக குடியிருப்பாளர்கள் முதன்மையாக விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் பல மாதங்கள் தங்கியுள்ளார்கள். எனவே இந்த அண்டார்டிகா பீடபூமியில் நீண்ட கால வாழ்க்கை என்பது விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும்தான். அதே போல ரஷ்யாவின் சைபீரியாவில் உள்ள ஓமியாகான் என்ற இடமும் குளிர் துருவம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வெப்பநிலை -67 டிகிரி செல்சியஸாக இருக்குமாம். இங்கு குளிர் அதிகபட்சமாக இருந்தாலும் சுமார் 500 பேர் வரை இங்கு வாழ்கின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.